இந்த கூட்டம்லாம் ஓட்டாம வருவாங்க. யார் சொல்கிறது? அவங்க. இங்கே என்ன நடக்குது? வீக் டேஸில் ஒவ்வொருத்தரும் லீவ் போட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொத்த தூத்துக்குடி, நெல்லை ஃபுல்லாக மக்கள் வெள்ளத்தில் மறந்து போயிட்டுருக்காரு மனுஷன். மக்கள் அலைன்றதை கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்பப்பா அவ்வளோ கூட்டம். அப்படியே அந்த பிரச்சார வாகனம் உள்ளே மிதந்து போகுது, அந்த கூட்டத்துக்குள்ளே மிதந்து போகுது. சரி, இந்த மாதிரி சொல்கிறாங்க கூட்டம் ஓட்டாக மாறாது. அப்போ கூட்டம் வர்ற இவருக்கே இப்படின்னா கூட்டமே வராத உங்களுக்குலாம் அப்போ ஓட்டே விழுகாதா? மேபி இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம திருச்சியும் பெரம்பூரையும் தளபதி விஜய் அவரோட கோட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரியல் தளபதி கோட்டை நாங்கள் தான் அப்படின்றத நெல்லை மக்களும் தூத்துக்குடி மக்களும் காட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி செம்மையான மூமெண்ட்ஸ்லாம் நடந்தது. சிஎஸ்கே பனியன் போட்ட ஒரு பையனை தூக்கி தோலில் வச்சதாக இருக்கட்டும், ஒரு கிளாஸ் போட்டதாக இருக்கட்டும், கிட்டார் வாங்கி வாசிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பார்க்குறக்கே இன்னும் க்யூட்டான மூமெண்ட்ஸ் அமைஞ்சிருந்தது. இதெல்லாம் சில பேருக்கு இது கிடைக்காது. இதை நாளைக்கே ஒருத்தவர் ஆர்டிஃபிஷியலாக செய்வார். எனக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சிஎஸ்கே பண்ணின போட்டுருந்தேன், நம்மளுக்கு எஸ்ஆர்ஹெச் பண்ணின போடு, தூக்கி தோலில் போடுவனே அப்படின்னு நாளைக்கு நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நீ ரெடியாகலே? சரி, ஓகே. இன்றைக்கி கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா இதெல்லாம் மற்ற கட்சியெலாம் பேசாமல் அப்படியே சைலண்டாக கடந்து போதோ, இந்த ஆன்லைன் போராளிகள் இருப்பாங்கள்ல, அப்போ விஜய் மூலிமா ஏதாவது நடந்துச்சுன்னா வேகமாக வந்து குரல் கொடுப்பாங்கள்ல, அவங்களாம் எங்கே போனால் பேசாமல் இருந்ததை மனுஷன் இன்றைக்கி மொத்தத்தையும் இறக்கி வச்சிட்டாரு. ஃபுல்லாக பேசிட்டாரு. விளாத்திக்குளத்தில் நடந்த இஷ்யூவாக இருக்கட்டும், 2 வயசு குழந்தை இறந்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேசினார். அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசினார். இன்னொரு ஒரு மனுஷனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இப்போ எலெக்ஷன் வந்துட்டா ஆளுங்கட்சியை எதிர்த்து இதெல்லாம் பண்ணலை, நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது கேள்வி கேட்குறது பார்த்துருக்கேன். ஆனால் ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்குறவ பிடிச்சிச்சு, கேள்வி கேட்குறதையும் கேலி பண்ணுறதையும் இப்போ தான் பார்க்குறேன். அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சத்தம் பத்தாது விசில் போடு.